அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கில்லி ரிலீஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். கில்லி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போவே அந்த படம் செம்ம ஹிட்டு. இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்போ என்னன்னா இப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தமிழில் பெருசாக பெரிய படங்கள் எதுவும் வரதில்ல. வர 1 2 படம் பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேட்டர் ஓனர்ஸ்லாம் பழைய படத்தை, பழைய ஹிட்டான படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணி அதில் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மாதிரி இப்போ ஃபேன்ஸும் கொஞ்சம் என்ஜாயபிளாக இருக்கிறதுனால இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மே 1 மங்காத்தா வேற வருது. இப்போ கில்லி ரீலீஸ் ஆனதில் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, கில்லி படம் ஒரிஜினல் நம்ம அந்த டைம் பார்க்குறப்போ, நான் சின்ன பிள்ளை இருந்தப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பெருசாக அந்த டைம் காலகட்டங்களில் ரிலீஸ் ஆகிறப்ப படங்கள் எல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் அவனுக்கு கூட்டம் இருக்காது. பட் இந்த படம் அந்த டைம்லேயே என்ன ஆகுச்சு அப்படின்னா செம கூட்டம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் தேட்டர் வாசல் அந்த சைட் போகிறப்போ அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. உண்மையிலே படம் நல்லா தான் இருக்குது போல அப்படின்னு நினச்ச நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது நல்லா என் கண்ணில் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்படியாப்பட்ட படம் அந்த டைம்லேயே நல்ல கதைக்குள்ள ஒரு படம். இப்போ வந்து ரீலீஸ் ஆகுதுங்கிறப்போ இப்போ என்ன மாதிரி ஒரு செரிஷபிள் மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ போய் பார்த்தேன். அப்போ என்னென்னா, நார்மல் சீன்ஸ் நார்மலாக தான் இருக்கும். விஜய் வர இன்ட்ரோ சீன்ஸ், அப்புறம் விஜய் அந்த மாஸ் சீன்ஸ் இருக்கு இல்லையா, அது மாஸாக இருக்கும். அந்த டைமில் எல்லாம் ஃபேன்ஸை கத்திக்கிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நார்மல் சீன் என்னென்ன நினச்சோமோ அதெல்லாம் இப்போ மாஸ் சீனாக தெரியுது. அதாவது பிரகாஷ் ராஜ் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்குமே விசில் பறக்குது, என்ஜாயபுளாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நார்மல் சீன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. என்ன காரணம்னா, அந்த படம் ஹிட் ஆனதோட இம்பேக்ட் என்னென்னா, இப்போ நம்மளுக்கே தெரியும் இந்த சீன் அடுத்து வரப்போகுது, இந்த சீன் அடுத்து வரப்போகுது. அப்போ எல்லா சீன்ஸுமே மாஸாக இருக்க மாதிரியும் நல்லா இருக்க மாதிரியும் நம்மளுக்கு ஃபீல் கொடுக்குது. அது நம்மளை என்ஜாய் பண்ண வைக்குது. ஏன்னா இப்போ கேஜிஎஃப் 2ல் அப்படின்னா ரிவ்யூ கேட்குறப்ப எப்படி இருக்குன்னா, படத்தில் மாசின்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, படமே மாசின்ஸ் தான், படத்தில் வர எல்லா சீனுமே மாசின் தான் அப்படி மயலை. அதே மாதிரி தான் இப்போ கில்லி ரிலீஸ் அப்போ போய் பார்க்குறப்ப என்னென்னா, ஒவ்வொரு சீனுமே மாசின்மா தான் தெரிஞ்சிச்சு. எல்லா சீனுமே நம்மளுக்கு வந்து நார்மல் சீனுமே எப்படி இருக்குன்னா, ஒரு மாசான ஒரு சினிமா தான் நம்மளுக்கு கன்வே ஆகுது. நம்ம அதை என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனுமே கொண்டாடுறோம். ஒவ்வொரு சீனுமே கத்துறானுங்க, ஒவ்வொரு சீனுமே விசில் பறக்குது, ஒவ்வொரு சீனுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த ரீலீஸ் பார்த்தது வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணதை தாண்டி நம்மளுக்கு ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக செம்ம வைபாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டானுங்க. பழைய படத்தெல்லாம் இந்த சில பேர்லாம் அந்த டைமில் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம தேட்டரில் சில பேர் பார்த்துக்க மாட்டோம். அந்த படம் இப்போ மறுபடியும் தேட்டரில் வரும்போது அந்த ஆடியன்ஸ் ஆம்பியன்ஸோட நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்குது, நல்ல ஃபீலாக இருக்குது. இது யாருக்கு கொண்டாட்டம்னா தேட்டர் ஓனர்ஸ் தான் கொண்டாட்டம். நீட்டாக எடுத்து போட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஃபேன்ஸ் வேறு வழி இல்லை. இப்போது அடுத்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, போக போக விஜய் அஜித் படங்கள்லாம் குறைஞ்சிரும். விஜய் நடிக்க மாட்டார் படத்துக்கு, இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அஜித் படமும் ரொம்ப லேட்டாக தான் வரப்போகுது. அஜித்தோட டைம் முடிய போகுதுங்கிற காரணத்தினால இவங்க 2 பேர் படமும் மறுபடியும் இன்னொரு 20 வருஷம் அப்பப்போ ரிலீஸ் பண்ணி பழைய படத்தையே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க போகிறானுங்க. இது அடுத்த ட்ரெண்டாக வரப்போகுது. தமிழ் சினிமா நல்ல படம் வருது, வரலாம் போகுது, மயிரா போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறாங்க, பழைய படத்தெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதை கொண்டாடிட்டு அதுக்கு சக்ஸஸ் பார்ட்டி வச்சுட்டு இல்லாத குத்தடிக்க போகிறானுங்க. மீண்டும் ஒரு ரிவ்யூ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.